சர்ச்சைக்குரிய சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு சித்தர் மீது பழி போட்டு தப்பிக்க முயல்கிறாரா? சிறையிலும் சொற்பொழிவு நிகழ்த்துவேன் என அடம் பிடிக்கும் மகாவிஷ்ணு மதமாற்றம் செய்யும் விவகாரத்தில் ஈடுபட்டாரா? நடந்தது என்ன? கண்ணுக்கே தெரியலனாலும் அவன் தான் கண்ணுக்கு தெரிகிற எல்லாத்தையும் இயக்குறான். கண்ணுக்கு தெரியாத இடங்களிலும் இருப்பதும் அவன் தான், கண்ணுக்கு தெரிந்த இடங்களில் இருப்பதும் அவன் தான். அவனைத்தான் நான் நம்ப வேண்டும்ன்ற தன்மைக்கு எப்ப வரீங்களோ கொஞ்சம் கொஞ்சமா மனதைரியம் ஜாஸ்தியாகிட்டே போகும். நானே கடவுள், நானே மகாவிஷ்ணு, என்னிடம் வாருங்கள், வாழ்க்கையை காட்டுகிறேன். உடல் ஆரோக்கியத்திற்கு யோகா உண்டு, மன ஆரோக்கியத்திற்கு மெடிடேஷன் உண்டு. இப்படி தன்னிடம் சிக்கும் அப்பாவி மக்களிடம் புத்தகத்தை புரட்டி அரைகுறையாக தெரிந்து வைத்திருக்கும் வசனங்களை வீசி மெகா மோசடி செய்திருக்கிறார் இந்த மகாவிஷ்ணு. குடும்பம் எதற்கு, குழந்தைகள் எதற்கு என மூளை செலவை செய்து வாழ்க்கையை வெறுக்கடிப்பதில் இவர் ஜகஜால கில்லாடி. ஒண்ணுமே இல்ல, எல்லாம் நடிப்பு தான். இருந்தாலும் கூட ஏதோ கொடுத்துருக்கிறாரு, ஏதோ டைம் பாஸ் பண்ணுங்க, ஓடுற வரைக்கும் ஓடுங்க. அதுக்காக எதுக்கு அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறீங்க? அதுதான் வாழ்க்கைன்ற மாதிரி என் தொங்க எப்படி செத்து போயிடுவாங்க. புருஷனும் செத்துருவான், பொண்டாட்டியும் செத்துருவா, குழந்தைங்களும் செத்துருவாங்க. ஏன் இறுக்கமா பிடிச்சி வச்சிருக்கீங்க? அழிய போற பொருள் மேலேயே ஏன் உங்க ஆர்வத்தை கொண்டு போய் வைக்கிறீங்க? அழிவில்லாத பொருள் அது மேல வைங்க. இது மெயின் விஷயம் இல்ல. மெயின் விஷயம் இறைவனை அடைவதுதான் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். இறைவனை எப்படி அடைகிறது? மனதை நிலைநிறுத்தி, மனதை பக்குவப்படுத்தி, கடைசியாக மனதை அழித்து விட்டால் இறைவனை அடைந்து விடுவீர்கள். இவ்வளவுதான் ரகசியம். மதிமயங்கும் பேச்சால் கடல் கடந்து சென்று சொற்பொழிவு நிகழ்த்தி கல்லா கட்டியுள்ளார். ஒவ்வொரு சொற்பொழிவுக்கும் 20 முதல் 50,000 ரூபாய் வரை வசூலிப்பதாகவும், ஆன்மீக சுற்றுலா என்ற பெயரில் IT ஊழியர்களுக்கும் மொட்டையடித்துள்ளார். ஜிகனா வேலையை நேக்காக காட்டி அதை ஊருக்கே படம் பிடித்து காட்டியுள்ளார் மகாவிஷ்ணு. ஆனால் வெளியே தெரியாத மகாவிஷ்ணுவின் மற்றொரு முகம் ஒவ்வொன்றாக திரையவிழ்க்கப்பட்டு வருகிறது. சென்னை சைதாப்பேட்டை மற்றும் அசோக் நகரில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவிகளை ஊக்கப்படுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு பள்ளி நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். கடந்த காலங்களில் செய்த பாவங்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மம் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறது என்று மாணவர்கள் மத்தியில் மகாவிஷ்ணு உரையாற்றினார். மாணவிகள் அழகாக இல்லாததற்கும், மாற்றுத்திறனாளிகள், ஏழைகள் ஆகியோரது நிலைக்கும் முன்ஜென்ம பாவம்தான் காரணம் என்று பேசியிருந்தார். இது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி கடும் எதிர்ப்புகள் கிளம்பின. சென்னை சைதாப்பேட்டை மற்றும் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் மகாவிஷ்ணு மீது மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டன. ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பிய மகாவிஷ்ணுவை போலீசார் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்தனர். சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மகாவிஷ்ணுவை வரும் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. தற்போது அவர் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மகாவிஷ்ணுவை சிறையில் அடைப்பதற்கு முன்பாக போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர். அப்போது பல அதிர்ச்சி தரும் தகவல்களை மகாவிஷ்ணு வாக்குமூலமாக அளித்திருக்கிறார். சித்தர்கள் தன்னிடம் பேசுவார்கள் என்றும், சித்தர் சொன்னதையே தான் பேசியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தன்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்று கூறியவர் சிறையில் அடைத்தாலும் அங்குள்ள கைதிகளுக்கு சொற்பொழிவு நிகழ்த்துவேன் என்று கூறியுள்ளார். இந்நிலையில் மதமாற்றம் செய்யும் வேலையில் மகாவிஷ்ணு ஈடுபட்டாரா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரது யூடியூப் சேனலில் வெளியிட்ட வீடியோக்களை ஆய்வு செய்து அது தொடர்பாகவும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையின் முடிவில் மெகா மோசடி மகாவிஷ்ணுவின் உண்மை முகம் வெட்ட வெளிச்சமாகும். சித்தர் உள்ளே இருக்கிறாரா, இல்லை போலி சாமியார் இருக்கிறாரா என்பது குறித்தும் தெரிய வரும்.